ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடானதும் அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கீ இருந்தால் கூட நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பட்டர் உருகுனதுமா ஒரு 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுலேயே. ஸோ இந்தளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா தோல் சுருங்கி தண்ணி வற்றுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காஞ்ச மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா வதங்க விட்டுடுங்க. இப்போது நான் ஒரு 4-5 பாதாம் ஆட் பண்ணுறேன். முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதாம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி வதக்கிட்டு இப்போ ஒரு கையளவு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கையளவு போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் மறுபடியும் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். பட்டர் வந்து உருகினதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, இலை இது 3யும் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ அதில் பன்னீர் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்ச பன்னீர் தான் அது. பன்னீரோட ரெசிபியுமே என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சேனலில் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு அதை கிண்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது அப்படியே சூடாக சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.